அப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. மந்தமோ மந்தமோ மதுர நினதைர் வேணுமாபூரயந்தமோ பிருந்தமோ பிருந்தாவனபுவிகவம் சாரயந்தமோ சரந்தமோ சந்தோபாகே சதமகமுகத்வம் சினம் தானவானம் ஹல்தாரந்தமோ கதய ரசனே கோபகன்யா புஜங்கமோ. நலம் தரும் நாராயணியத்தில் உயர்ந்த 9வது தசகத்துல பிரம்மா தாமரை பூவில் அந்த தண்டுல எப்படி நுழையிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காருன்னு சிருஷ்டி கிரமங்களுடைய விவரங்களை எல்லாம் நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனிடத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய வைபவங்களை நாம தொடர்ந்து கேட்டு இருக்கோம். அந்த வகையில நாம் கிருஷ்ணனுடைய தரிசனத்தையும் அடைஞ்சுட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இப்போது இன்று நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் பூண்டி திப்பிராஜபுரம் இந்த ஊர்களுக்கு மிகவும் அருகில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய ஊர் விசலூர் என்ற ஒரு ஊர். இந்த இயற்கை எழில் சூழ்ந்த விசலூரை நாம் அடைந்து விட்டோம். இங்கே தரிசிக்க இருக்கக்கூடிய பெருமாள் மூலவர் லட்சுமி நாராயணனாகவும் உற்சவர் இங்கு அழகாக ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபாலனாகவும் நமக்கு காட்சியளிக்க இருக்கின்றார். இதோ கோயிலை அடைந்து விட்டோம். சிறிய ஒரு முகப்பை கொண்ட அழகிய ஒரு விமானம், அதிலே ஒரு சுதை, அங்கு அந்த சுதையிலே இருக்கக்கூடிய பகவான் லட்சுமி நாராயணரை நாம் தரிசித்துக் கொண்டு இதோ இருபுறமும் அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய கருடனுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைந்து உள்ளே நுழைந்து விட்டோம். சிறிய ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்தை தாண்டும் போது முகப்பிலே இருபுறமும் யானைகள் அலங்கரிக்க கஜலட்சுமியானவள் நமக்கு காட்சியளித்து நம்மை வரவேற்கக்கூடிய அழகான ஒரு ரூபம். உள்ளே பெரிய திருவடியான கருடனுடைய சிறிய சன்னதியை நாம் தரிசித்து சற்றே வலம் வர ஆரம்பிக்கின்றோம். அங்கு ஆஞ்சநேய சுவாமியானவர் சிறிய உருவத்தோடு பெரிய கீர்த்தியோடு நின்ற திருக்கோலத்திலே ராமதாசனாக நமக்கு அழகாக குருவாரத்திலே காட்சியை அளிக்கின்றார். 2 கைகளைத்தான் கூப்பிக்கொண்டு கண்களை அகல விரித்து திறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அனுமனுடைய திவ்ய சேவையிலே இந்த திருக்கோயிலிலே ஒரு பெரிய விசேஷம். அனுமனுடைய வாளானது வழக்கத்திற்கு மாறாக அனுமனுடைய இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாகத்தான் வளைந்து அவருடைய திருமுடியான தலைக்கு மேல் அழகான மணியோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். இதோ உள்ளே வந்துவிட்டோம். லட்சுமி நாராயணனான மூலவர் நமக்கு இங்கே திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். அழகான துவாரபாலகர்களை கடக்கின்றோம். சங்கு சக்கரம் கதையுடன் அவர்கள் நம்மை வரவேற்க மூலவரான லட்சுமி நாராயணன் அமர்ந்த திருக்கோலத்திலே தான் ஒரு வெள்ளி கவச்சத்தை அழகாக சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. 4 புஜங்களிலே 2 புஜங்கள் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு மற்றொரு திருக்கையானது அபயகஸ்தத்தோடு நமக்கு காட்சியளிக்க ஒரு திருவடியை தான் தொங்கவிட்டுக் கொண்டு மற்றொரு திருவடியிலே மகாலட்சுமியை தான் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். மகாலட்சுமியோ அழகான ஒரு திருமுகத்துடன் சிறிய ஒரு உருவத்துடன் அவருடைய மடியிலே அமர்ந்து கொண்டு லட்சுமி கடாட்சத்துடன் தன்னுடைய 2 திருவடிகளையும் தொங்கவிட்டுக் கொண்டு அந்த திருவடியானது தாமரை மேல் எந்த தாமரையினுடைய தோன்றிய பிரம்மாவை பற்றி இப்போது நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோமோ இந்த தாமரையிலிருந்து தான் அவர் தோன்றினார் என்று கூறுவது போல தன்னுடைய 2 திருவடிகளையும் தாமரை மேல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள் மூலவருடைய திவ்ய ஹாரத்தியை நாம் அடைந்து
இதோ குருவாயூருக்கு திரும்பி விட்டோம். குருவாயூரில் உயர்ந்த தசகத்தினுடைய 9வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிப்பதற்கு தயாராகிவிட்டார். கிருஷ்ணா அமுஷ்யகி சரோருக கிமபி காரணம் சம்பவேத் இதி ஸ்ம கிருத நிச்சய சகலு நால அந்தராத்வனம் ஸ்வயோ கபல வித்யா சமவரூடவன் பிரௌடதீகி त्वदीयम् அதிமோகனோ நது கலே பரம் திருஷ்டவானே. அதாவது பிரம்மா நாபி கமலத்தில் உள்ள அந்த தாமரையிலிருந்து தோன்றி त्वदीयम् அதிமோகனம், அதிமோகனத்துக்கும் மோகனமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பா, தன்னுடைய திவ்ய தரிசனத்தை தாங்கள் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் விரும்பி எங்கிருந்து நாம் தோன்றினோம், என்ன காரணம், எங்கிருந்து வந்தோம் என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார். இந்த வைபவத்தை ஸ்ரீ பகவத்யான சோபானத்திலே சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய விஷயமாக அழகான ஒரு ஸ்லோகமாக வர்ணிப்பது பட்டத்திரியினுடைய இந்த ஸ்லோகத்தோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு அழகாக அமைகின்றதாம். சுவாமி தேசிகனுடைய இதே ரூபத்தினுடைய வர்ணத்தை சம்பிரீனாதி பிரதிகலமசோ மானசோ மே சுஜாதா கம்பீரத்வாத் கொச்சன சமயே கூட நிக்ஷிப்த விஸ்வாம் நாலீகேன ஸ்புரித ரஜசா வேதசோ நிர்மிமானா ரம்யா வர்த்தத்யுதி சகச்சரி ரங்கநாதஸ்ய நாபிகி. கிருஷ்ணா, எங்கெங்கெல்லாம் நீ சயனிச்சுட்டு இருக்க, ஸ்ரீரங்கத்துல சயன கோலத்தோட இருக்க, ஆனா அங்க பிரம்மா கிடையாது. திருவனந்தபுரத்துல சயன கோலத்தோட இருக்க, அங்க நாபி கமலத்துல பிரம்மா இருக்கார். அதே திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவட்டாறு அப்படின்ற ஊர்ல நீ சயன கோலத்தோட இருக்க, தாமரை இருக்க, ஆனா பிரம்மாவானவர் உனக்கு கிடையாது. ஏன்னா அங்க யோக நித்ரையோட இருக்கக்கூடிய ஆதிகேசவன்ற திருநாமத்தோட திருவட்டாறுல இருக்க. திருவனந்தபுரத்துல நாபி கமலத்துல பிரம்மா. ஆக உன்னுடைய சயன கோலத்திலேயே ரங்கநாதனுடைய திருக்கோலமாக அங்கங்கு எனக்கு காட்சியளிக்கப்பட்டாலும் சில இடங்கள்ல பிரம்மா, சில இடங்கள்ல பிரம்மா இல்லாத யோக நித்ரையோட திருக்கோலம் நான் பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் உன்னுடைய நாபி கமலத்திலேந்து அந்த தாமரை உண்டானது, அங்க பிரம்மா உண்டானான்றதை என்னால யூகிக்க முடியாது. அது எப்படி இருக்கு, ஒரு வெள்ளத்துல தான் சுழல் ஏற்படும்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நதியில ஓடக்கூடிய வெள்ளத்தை பார்த்தா அது சுழண்டு ஒரு சுழலாக இருக்கும். ஆனா உன்னுடைய சயன கோலங்கள் இருக்கக்கூடிய திருவனந்தபுரமோ திருவட்டாரோ திருவரங்கரமோ திருக்குடந்தையோ எந்த இடங்கள்லாம் நீ சயனிச்சுட்டு இருக்கியோ அங்க உன்னுடைய நாபி கமலத்துல என்ன சுழல் ஏற்படுறது? நீ படுத்துட்டு இருக்கிற சமுத்திரத்துல ஏற்படக்கூடிய வெள்ளம் இல்ல, அந்த ஒரு வெள்ளமானது ஒரு அழகு வெள்ளமாக அதிமோகனம். எது அதிமோகனம்னு பட்டத்திரி இங்க சொல்றாரோ அத சுவாமி தேசிகன் நாலீகேன ஸ்புரித ரஜசா வேதசோ நிர்மிமான ரம்யா வர்த்த துதி சகச்சரி ரங்கநாதஸ்ய நாபிகி. அப்படிப்பட்ட அதிமோகனமான அந்த நாபி அதிமோகனம் மாத்திரம் இல்ல, அழகு வெள்ளமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை பிரம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகத்தினுடைய முடிவினுடைய அழகான தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், புந்தியில் புங்கவல் பிரம்ம தேவனும் வந்தவார் எதுவென தாமரை தண்டிடை, வந்தவாறு எது என தாமரை தண்டிடை தொந்தமார் வழியிடை சென்ற காலையே உந்தம உருவினை காணவில்லையே. எவ்வளவு யோஜனை பண்ணாலும் உன்னுடைய உருவை காண முடியவில்லை என்று முடித்த பட்டத்திரி 9வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை உடனே வேகமாக துவக்குகின்றார். குருவாயூரப்பனும் கேட்பதற்கு தயாராகிவிட்டார். கிருஷ்ணா தத சகல நாளிகா விவர மார்க கோமார்கஜல்னே பிரயஸ்வ பிரயஸ்ய சதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவானே நிவృత్య கமலோதரே சுகநிஷல்ன ஏகாக்ரதீகி சமாதி பலமாததே பவதனுக்ரகைகாக்ரஹி. பிரம்மா முழிச்சார், எங்கேந்து வந்தோன்னு அவருக்கு புரியல. உடனே என்ன பண்ணாராம், தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமான தாமரை தண்டுக்குள்ளேயே உள்ள போயிட்டாராம். அதுதான் அவர் உள்ள போகக்கூடிய அளவுக்கு பெரிய தண்டு. ஏற்கனவே சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார், தாமரை மேலேயே ஒரு சின்ன கருப்பு வண்டு மாதிரி அவர் இருந்தாருன்னா எவ்வளவு பெரிய பூ, அந்த பூவுக்கு எவ்வளவு பெரிய தண்டு இருக்கும். அதனால சுலபமா உள்ளுக்குள்ள நுழைஞ்சார்.
இந்த தண்டு வழியாத்தான் நம்ம மேல வந்து உட்கார்ந்திருப்போம். அதனால உள்ள புகுந்து தேடுவோம். நம்முடைய மூலாதாரம் எதுன்னு எந்த எம்பெருமானுடைய அந்தர் பகிஷ்ட சர்வம் யாப்பிய நாராயண ஸ்திதகான மூலாதாரத்தை கண்டுபிடிக்க முடியாத ஆதி மூலமாக நீ குருவாயூரப்பா குருவாயூர்ல கோயில் கொண்டிருக்கியோ அதை தியானம் பண்ணி அடைய வேண்டிய வஸ்துவை சந்தேகத்துல தான் நேர சட்டுன்னு உள்ளுக்குள்ள நுழைஞ்சார். பல தொலைகள்ல தொலை போட்டு அங்க இங்க தேடினார். அதனால அந்த தாமரை தண்டுக்குள்ள இருக்கக்கூடிய துகள்கள்லாம் அப்படியே அவருடைய உடம்பு முழுக்க ஒட்டின்றது. ஒவ்வொரு துகள்ல நீ ஒரு பிரம்மாவை சிருஷ்டி பண்ண கூடியவன் உன்னுடைய பெருமை அவருக்கு புரியல. அதனால உன்னை தேடி தேடி எத்தனை நாள் தேடினார்? பிரயஸ்ய சதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவானே. 100 வருஷங்கள், சத வருஷம், 100 வருஷ காலம் தாமரத்தண்டுல உள்ள போறதும் வெளியில வரதும் தொலைச்சு தொலைச்சு தேட ஆரம்பிச்சார். கடைசியில பயனே கிடைக்கல. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, நாம இப்படியெல்லாம் தேட முடியாது. இதே தாமரை மேல கண்ண மூடிண்டு சமாதி நிலைமையில அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டிக்க கூடியவர்கள் எல்லாம் எவ்வாறு சமாதி நிலைமையில இருப்பாரோ அந்த ஒரு யோக நிலையை நம்ம அடையணும். தியானம் பண்ணணும்னு நிவர்த்திய கமலோதரே சுக நிஷல்ன ஏகாகிரதிகே. ஏகாகிரதின்னு தனியா புரிஞ்சது அவருக்கு. ஏன்னா அவருக்கு முதல்ல இருந்தே ஏற்பட்டிருக்கிற பயம் ஒன்னும் புரியாத ஒரு குழப்பம் அவருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு தண்ணியா இருக்கு, இல்லைன்னா ஒரே தாமரையா தெரியுது. தானும் தாமரை மேல உட்கார்ந்து இருக்கோம், யார் உண்டாக்கினான்னு தெரியல. தண்டுக்குள்ள 100 வருஷம் புகுந்து தேடு தேடுன்னு தேடினாலும் நம்மளை உண்டாக்கினவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. யாரும் நமக்கு பதிலும் சொல்லல. அதனால சமாதி நிலையை அடைஞ்சு தவம் செய்து மெய்ப்பொருளை காணுவதை தவிர வேற வழி இல்லைன்னு தீர்மானம் பண்ணின்ற ரூபத்துக்குத்தான் ஏகாகிரதின்னு பேரு. அதுல சமாதி நிலைமையில சமாதி பலமாததே பவதனுக்ரகை காக்ரகீகே. எதுக்காக சமாதி நிலைமையில உட்கார்ந்தார்? சர்வலோக சரஞ்சனான அகிலகேய பிரத்யநீக கல்யாணிகதானனான உன்னுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு சிந்தனையோட உட்கார்ந்தாராமேன்னு இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார். அதோட தமிழ் பாசுரம், தாமரை தண்டிடை தோன்றும் துளைகளில் ஏமமார் ஆண்டுகள் 100 மேலதாய் சேமமாய் தேடியோம் ஒன்றும் தேர்ந்திலும் தாமரை மலரிடை தடித்து நின்ற நீர். அந்த மலர்ல தனித்து நின்று அடுத்ததாக தவம் செய்யக்கூடிய அவர் தவம் எவ்வாறு கலையறதுன்னு அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சுட்டார். சதேன பரிவத்சரைர் திருட சமாதி பந்தோல்லசத் பிரமோத விசதீகிருத சகலு பத்மினி சம்பவக அதிருஷ்டச்சரம் அத்புதம் தவகிரூப மந்தர் திருசா யசஷ்ட பரிதுஷ்ட தீகி புஜகபோகபாகாஸ்ட்ரயம். குருவாயூரப்பா, என்ன ஆச்சரியம்! உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய உன்னுடைய ரூபத்தை அவர் புகுந்து புகுந்து தேடினார். அவர் 100 வருஷம் அவர் தேடி கூட கண்டுபிடிக்க முடியல. அதனால தாமரையில உட்கார்ந்து எத்தனை வருஷம் தபஸ் பண்ணார். மறுபடியும் 100 தேவ வருஷங்கள் தேவ சமாதி நிலைமையில அவர் தியானம் பண்ணார். அப்படி தியானம் பண்ணா தியானத்தினால யாருக்காவது ஒருத்தனுக்கு தெளிவு பிறக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இதுவரைக்கும் உலகத்துல நடந்திருக்கா? கிடையாது. தியானத்தை அனுஷ்டிக்கிறதுனா கஷ்டமே தவிர எல்லாத்தையும் மறந்து அவன் ஒரு பொருளை தியானிச்சுண்டு அந்த தியான யோகத்தை ஒருவன் கடைபிடிச்சான்னு சொன்னா அவனுக்கு உலகத்துல வெற்றி தானே கிடைக்கும். அதே போல இவருக்கு என்னாச்சு? அதிருஷ்ட சரமத்புதம் தவகி ரூப மந்தர் திருசா. 100வது வருஷம் அந்த தேவ வருஷம் முடியிச்சே, அப்படி கண்ணை அப்படி லேசா திறக்கணும்னு நினைச்சார். அப்போ யார தேட முடியலேன்னு தேடி அலைஞ்சாரோ அப்படிப்பட்ட உன்னுடைய ரூபத்தை அந்தர் திருசா, அந்தர்னா உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம், ரொம்ப தெளிவாக உன்னுடைய யோகமந்திரையினுடைய அந்த திருக்கோலத்தை அவர் தரிசனம் பண்ணாராமே. அந்த தரிசனமானது அவருக்கு எப்படி பயனளிக்கிறது? புஜகபோகபாகாஸ்ரயம், சைனித்த திருக்கோலத்தோட இருக்கக்கூடிய உன்னுடைய திவ்ய ரூபத்தை மனசுல அவர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கார்ல. இந்த ஸ்லோகத்தினுடைய விவரங்களை பட்டத்திரி எவ்வாறு தொடருகின்றார் என்ற ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமியினுடைய மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தில் நாம் தொடர்ந்து கேட்கலாம்.